வணக்கம் பார்வையாளர்களே. இன்று நாம் கர்நாடகத்தின் ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் சுற்றுலா தலமான பாதாமிக்கு பயணிக்கிறோம். இது சாதாரண பயணம் அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய கலையும் கட்டிடக்கலையும் எவ்வளவு முன்னேறி இருந்தது என்பதை நேரில் உணரச் செய்யும் வரலாற்று நடை. முடிவு வரை நம்முடன் இருங்கள். நாம் பயணத்தை தொடங்குகிறோம். பாதாமி கர்நாடக மாநிலத்தின் பாகல்கோட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 60ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவின் பெரும்பகுதியை ஆண்ட சாளுக்கியரின் தலைநகரம் இதுவாகும். சிவப்பு மணற்கல் குன்றுகள், பழமையான கல்வெட்டுகள் மற்றும் பாறை வெட்டுக் கோயில்கள் காரணமாக இந்நகரம் இன்று புகழ்பெற்றது. நகருக்குள் நுழையும் போது சுற்றிலும் காணப்படும் சிவப்பு மணற்கல் மலைகள் முதலில் கண்களில் படும். இவை இயற்கை அழகு மட்டுமல்ல, நம் நாட்டின் வரலாற்றின் 1000 கதைகளை தன்னுள் பதுக்கியுள்ளன. பாதாமியின் முக்கியமான பார்வையாளர் கவர்ச்சி பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட 4 குகை கோயில்கள். ஒவ்வொரு குகையும் கல்லை செதுக்கி உருவாக்கப்பட்ட சிற்பக்கலையின் அற்புதம். குகை ஒன்று சிவபெருமானுக்காக கட்டப்பட்டுள்ளது. இக்குகையில் உள்ள நடராஜரின் 18 நடன நிலை சிற்பம் மிகவும் பிரபலமானது. சுவரிலும் தூண்களிலும் புராண கதைகளின் அழகிய செதுக்கல்கள் காணலாம். குகை 2 விஷ்ணுவுக்காக. திரிவிக்ரமன் மற்றும் வராக அவதாரங்களின் சிற்பங்கள் இங்கே காணப்படுகின்றன. செதுக்கலின் நுணுக்கம் சாளுக்கியர் கால கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. குகை 3 மிகப்பெரியது. இதுவும் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. நரசிம்மன் உள்ளிட்ட பல ரூபங்களில் விஷ்ணு இங்கே காணப்படுகிறார். மாளிகையின் மேல்புறம் வரைந்திருந்த ஓவியங்களில் இன்றும் சில நிறங்கள் தென்படுகின்றன. இது இந்திய கலை நுணுக்கத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. குகை 4 சமண மத கோவில். மகாவீரர், பார்த்திநாதர் போன்ற துறவிகளின் உருவங்கள் இதில் உள்ளன. இந்த குகை சாளுக்கியர் காலத்தில் மத நல்லிணக்கம் எவ்வாறு நிலைத்திருந்தது என்பதை காட்டுகிறது.
குகைகளின் மேல் பகுதியிலிருந்து கீழே பார்க்கும்போது கண்களில் படுவது அழகிய அகஸ்தியா ஏரி. நகரின் நடுவில் அமைந்துள்ள இந்த ஏரியில் மலைகளின் நிழல் படம் பிரதிபலித்து காட்சிக்கு சிறப்பு தருகிறது. இதன் நீரில் மருத்துவ தன்மை உண்டு என நம்பப்படுகிறது. ஏரிக்கரையில் பூதநாதர் கோயில்கள் அமைந்துள்ளன. நீர்மேல் மிதக்கும் கோயில்கள் போல தோன்றும் இவை 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை. மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது இக்கோயில்கள் தங்க நிறத்தில் பிரகாசித்து கவர்ச்சியான காட்சி தருகின்றன. மேலும் ஒரு சிறிய நடைபயணத்தில் மேல் பகுதியில் உள்ள பாதாமி கோட்டையை அடையலாம். குன்றுகளுக்குள் அமைந்த பாதையை பின்பற்றி மேலே சென்றால் முழு நகரமும் ஏரியும் தெளிவாக தெரிய வரும். கோட்டையின் உள்ளே காவல் கோபுரங்கள் மற்றும் சாளுக்கியர் கால பாதுகாப்பு அமைப்புகள் காணப்படுகின்றன. பழமையான கல்வெட்டுகள் பாதாமியின் இன்னொரு முக்கிய வரலாற்றுச் சான்று. ராவணபேடி குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சாளுக்கியர் கால மத, கலாசாரம், ஆட்சி பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குகிறது. இந்த பகுதி பண்டைய மரபு பாதுகாப்பு வட்டாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாறை குகைகள், கோயில்கள், கோட்டை ஆகியவை எதிர்கால தலைமுறைக்கும் பாதுகாக்கப்படுகின்றன. பாதாமி வருடம்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள், மாணவர்கள் மற்றும் வரலாறு ஆர்வலர்களை ஈர்க்கிறது. பாறை ஏறும் பயிற்சி, நடைபயணம், புகைப்படம் எடுக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இது ஓர் சிறந்த இடம். பாதாமி என்பது பழமையான கலை, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக மரபுகளின் பெருமையை நினைவூட்டும் வாழும் சான்று. இவ்வளவு காலத்துக்கு முன் நம் முன்னோர்கள் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் படைப்புகளை உருவாக்கியிருந்தார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. ஒரு வரலாற்று பயணத்திற்காக குடும்பத்தோடு அல்லது மாணவர்களுடன் செல்வதற்கு பாதாமி ஒரு முக்கியமான இடம். இதன் மூலம் நம் பாதாமி பயணம் இங்கு முடிவடைகிறது. வரலாற்றை நேரில் அனுபவிக்குங்கள், ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.